தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுனராசி என்பவர்களே, ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து 12ஆம் பாவகத்தில் அமர்ந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் மிதுனராசி என்பவர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய தைரியம், விடாமுயற்சி, விவேகம். எந்த ஒரு விஷயத்தையுமே எழுத்துமா கவுத்துமான்னு நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு முடிவு பண்ணுவீங்க. இது சரியா, இது தவறா, இந்த பாதையில் போனால் நமக்கு லாபம் இருக்குமா, இல்லை இந்த பாதையில் போனால் நமக்கு நஷ்டம் வந்துடுமா, யார் சொன்னாலும் அது பெரிய லெவலில் உள்வாங்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்வீங்க. அவ்வளவு ஒரு திறமையான ஒரு ராசி தான் மிதுன ராசி. காரணம் என்ன? ராசிக்கு அதிபதியே புதன் பகவான். புதன் புத்தி கூர்மைக்குடைய கிரகம், கல்விக்குடைய கிரகம் என்று சொல்கின்றோம். தன்னுடைய பகுத்தறிவு கூட படிப்பறிவினையே நீங்கள் முழுசும் நம்புவீங்க. படித்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஒரு அனுகிரகம் பெற்றவர்கள். நிறைய பேருக்கு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்களோ இல்லையோ, நல்ல நட்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அணுகுமுறை உங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, சரி நமக்கு அவர் இருக்கார் அப்படிங்கிற அந்த தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் நமக்கு நல்லவங்க நினைச்சிங்களோ, யாரெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் நினைச்சிங்களோ, இவங்க எல்லாமே தன்னை விட்டுட்டு விலகிற சூழ்நிலை, அல்லது தனக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன் கூட இருந்தவங்களே தனக்கு துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பலவிதமான படிப்பினையை கடந்த ஒரு 3-4 வருடமாக சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் கூட ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மன அமைதி இல்லை. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய மிதுனராசி நண்பர்கள் டிராவல் ஆகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு காலத்தில் 100% உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக வருகிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றார். அதே தருணத்தில் 6ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்தில் அவர் மறைகிறார். அதே போல தங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்திற்கும் 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவானும் 12ஆம் பாவகத்தில் நிற்கின்றார். இந்த ஒரு அற்புதமான ஒரு இணைவு நிறைய மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரி பிரச்சனைகளை தீர்க்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கு இது பலப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் இருக்கும். இதனுடைய கால அமைப்பு பாருங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை சரியாக 45 நாள். இந்த 45 நாள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்க்கின்ற இடம் 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் என்பது சுகஸ்தானம். தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மண் மனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே நேரத்தில் தன்னுடைய தாய் வர்க்கத்துக்குரிய ஒரு ஸ்தானம். இந்த 4ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பான முறையில் ஒரு குரு பகவானுடைய பார்வை பெறும் பொழுது உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுப்பார். ஒரு மதிப்பு மரியாதையை கூட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பட்ட கஷ்டங்கள் இருந்து அழகா வெளியில வருவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் முடியும். குறிப்பா சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பூமி சார்ந்து மனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தீரும். சார், நான் ஒரு பெரிய ஒரு பில்டிங் வச்சுருக்கிறோம், ஆனால் அது பெரிய லெவலில் பிரச்சனையில் போய் முடிஞ்சிட்டே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 10 வீடு 12 வீடு வச்சுருக்கோம், வாடகைக்கு விட்டுருக்கோம், அந்த வாடகை எங்களுக்கு சரியான முறையில் கையில் வரல. இல்லை நிறைய வீடு அதில் காலியாக இருக்குது, யாரும் புது ஆட்கள் உள்ள வரமாட்டேங்கிறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் செங்கல் சூளை,
அதே நேரத்தில் பாருங்க, கல், மண், ஜல்லி அந்த மாதிரி ஒரு திடமான பொருள் வைக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பெரிய லெவல்ல பலப்படும். அதே போல பூமி சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 4ஆம் பாவகம் என்பது பூமி சார்ந்த ஒரு சில சிக்கல்கள். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து காப்பாற்றப்படும். மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ ஒரு இடம் வாங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க, இப்போதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து பெறுவீங்க. சார் இருக்கிறதெல்லாம் இழந்து அவமானத்தில் நின்னோம், ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்கு, எங்களாலே சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் கிடைக்கும். அதே போல தாய் வழி உறவுகள் பலப்படும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். அம்மாவுக்கும் எனக்குமே ஒரு நிறைய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒத்து வரவே மாட்டேங்குது. நான் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்றாங்க, ஏட்டிக்கு போட்டியாவே நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே ராசி அதிபதி. அதே போல 4ஆம் பாவகம் என்பது மாதுருஸ்தானம். நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு பாருங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை இல்லை. அவங்களுக்காக எடுக்கக்கூடிய வைத்தியங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவங்களுடைய உடல் எவ்வளோ நம்ம வைத்தியம் பண்ணாலும் கூட ஒரு தெளிவான நிலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். அதே போல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு முறை இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையால் இன்னைக்கு தாய் வீட்டை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவுகள், தாய் வழி சொந்த பந்தங்கள் இது எல்லாமே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதை தாண்டி இந்த 4ஆம் பாவகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகன சேர்க்கை. நிறைய பேருக்கு பாருங்க, தன்னுடைய வாகனத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு பழுது ஏற்பட்டுட்டே இருக்குது. புதுசாக ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு அப்டேட் ஆக முடியல. இந்த நேரத்தில் நாங்கள் வாங்கலாமா? கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாகன மாற்றங்கள் செய்கிறது அருமையான ஒரு பலன் கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் செய்வீங்க. அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க 6ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 6ஆம் பாவகம் என்பது எதிரிகள், தன் கூட இருக்கக்கூடியவங்களே தனக்கு எதிரியா மாறுறது, இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே தனக்கு துரோகம் பண்றது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களே தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறது. இப்படி எந்த விதமான உறவு முறைகளில் அல்லது தொழில் முறைகளில் உங்களுக்கு எதிரிகள் வலுத்திருந்தாலும், துரோகத்தை இழைத்திருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அழகாக அதை சரி பண்ணி கொண்டு வருவீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட நம்ம இருக்கணும், யாரை விட்டுட்டு நம்ம விலகணும், இந்த புரிதலை இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அப்போது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சார், எனக்கு தொழில் முறையில் ஒரு வழக்கு இருக்குது, அல்லது என்னுடைய குடும்ப ரீதியாக எனக்கு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது, இல்லை அண்ணன் தம்பி வகையில் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு, இல்லை தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி நான் பட்ட கடன், செக்கு மோசடி, இதனால் எனக்கு ஒரு வழக்குகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அழகாக சரி பண்ணி வெளியில் வருவீங்க. வழக்குகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இந்த 45 நாளில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வீண் பழி, வீண் பங்கம், தான் பட்ட அவமானம், இதற்கு ஒரு பதிலடி கொடுப்பீங்க. அதை தாண்டி 6ஆம் பாவகம் என்பது நோய். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைகள் சரியாகும். உங்களுக்கு எது ரிலேட்டடாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது சரி பண்ணுவீங்க. ஒரு அப்டேட்டுக்காக நான் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்கலான்ட்டு இருக்கேன், இதுவரையும் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம், அது சரியாக இல்லை, வேறு கிளினிக் மாறிக்கலாமா? தாராளமாக வேறு மருத்துவரை நீங்கள் அணுகலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டாலும் கூட அது சப்போர்ட்டிவாக இல்லை, எனக்கு இதிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சுபஸ்தானத்தில் இருக்கின்றார், அவர் சுப வக்ரம் அடைகின்றார். அதனால் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த தருணத்தில் பாருங்கள், 8ஆம் பாவகத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. ஏன் நோய் விலகும் அப்படிங்கிறோன்னா, 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம். தன்னுடைய ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 8ஆம் பாவகம் என்பது மிகப்பெரிய தடையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தன்னுடைய வாழ்க்கையில் 6, 8 மிகப்பெரிய லெவலில் நமக்கு பாசிட்டிவாக இயங்கினா எல்லா காரியமும் நெகட்டிவாக தான் நடக்கும். இந்த 6, 8 பாவகம் எப்போ நெகட்டிவாக மாறுதோ அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். எப்போ நெகட்டிவாக மாறும்? சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகமும் சுபத்தன்மை அடையும். அப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், 6ஆம் பாவகம் ப்ளஸ் 8ஆம் பாவகம் ரெண்டும் நமக்கு நெகட்டிவாக மாறுது. 8ஆம் பாவகாதிபதி சனி பகவானும் 9ஆம் பாவகத்தில் வக்ரம் பெறுகிறார்.
டோட்டலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. மிதுனராசி நண்பர்களே, சனி பகவான் வக்ரம் முதலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த குருமங்கள யோகம் நமக்கு சரியான முறையில் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை தொழில் சார்ந்து பலப்படுத்தக்கூடியவங்களுக்கு தொழில் முறையில் ஒரு மாற்றமும், திருமண தடைகள் இருந்து விலகி வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஒரு உறுதியாகிறதும், அதே போல சுபகாரியங்கள் ஆரம்பிக்கலாம், ஒரு மனை சார்ந்த ஒரு முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும். அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்தில் மறைகிறார். இந்த ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் முறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஐடியா பிறக்கும், அல்லது ஒரு முயற்சியை எடுப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பணி இட மாற்றங்கள் கிடைக்கும். நான் நிறைய சிரமப்பட்டு இருக்கிறேங்க, இப்போ இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும். அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் இப்போ ஒரு பல நாள் முயற்சி பண்ணோம், எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா? 100% இந்த நேரத்தில் உங்களுக்கு அயல்நாடு வாய்ப்புகள் பலம் அடையும். வெளிநாட்டில் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வளர்ச்சி இல்லை. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு இங்கே எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே தேவையில்லாத விரயங்களாக போயிட்டு இருக்குது, வெளிநாட்டுக்கு ஏன் வந்தங்கிறதே நான் ஒரு வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு 100% இந்த மாற்றம் ஒரு 45 நாளுக்குள்ள உங்களுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவீங்க. அப்ராடில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் பொருளாதாரத்துக்கான கிரகம், குரு பகவான் உயர் பதவி உயர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், செவ்வாய் பகவான் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சில விஷயங்களை முறியடித்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியாக வருகிறார். இந்த 3 கிரகங்களும் நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆக இது சங்கமம் சுக்கிர பகவானுடைய வீட்டில் நடக்குது. குரு பகவான் தன்னுடைய ஒரு பார்வையின் மூலம் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர போறார். சனி பகவானும் இந்த நேரத்தில் சாதகம், தொழில் முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க. மிதுனராசி நண்பர்களே, நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப பெறக்கூடிய இந்த 45 நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா? கோச்சாரப்படி எவ்வளவு கிரகங்கள் பலம் கொடுத்தாலும் கூட சுய ஜாதகம் சாதகமாக இல்லாத பட்சத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் நிறைய மாறுபாடுகள் உண்டு. ஆக இந்த நேரத்தில் நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது, நமக்கு என்ன அந்த திசாவில் என்ன புத்தி, அந்த புத்தியில் என்ன சூட்சுமத்தில் என்ன அதிசூட்சுமம், அப்படி நிறைய ஒரு ப்ரொசஸர் இருக்குது. அப்போது இந்த ஒரு காலமைப்பில் ஜாதகம் நமக்கு வலிமை அடைஞ்சு விட்டால் 100% உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்தடுத்து இலக்கு நோக்கி போகக்கூடிய ஆரம்ப நிலையாக இருக்கும், உங்களுக்கான வளர்ச்சியாகவும் இருக்கும். மீண்டும் உங்களை ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.